This is the day that the Lord has made, and let us rejoice and be glad in it. அது மட்டுமல்ல, சங்கீதம் 32:11 சொல்லுகிறது, நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆமென். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கம் இடுங்கள். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ நீதிமான்களே, நாம் களி கூர்ந்து இந்த நாளிலே பாடப்போகிறோம். என்னடா அது, என்ன போய் நம்ம ஒரு நீதிமானா அப்படின்னு ஒரு குற்ற உணர்வோடு இருக்காதீங்க. இரத்தத்தால் கழுவப்பட்டு ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் நீதிமான் என்று அழைக்கிறார். ஸோ நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், ஆனந்த முழக்கம் இடுங்கள். சேர்ந்து பாடுவோம். நாள் இதுவே, நாள் இதுவே, கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுவே, இதில் மகிழ்ந்து களி கூறுவோம். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நாள் இதுவே, நாள் இதுவே, கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுவே, நாம் மகிழ்வோம், நாம் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், களி கூர்ந்திடுவோம். நாளிதுவே, நாளிதுவே, கர்த்தருண்டு பண்ணின நாளிதுவே, நாம் மகிழ்வோம், நாம் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், களி கூர்ந்திடுவோம். கர்த்தருண்டாக்கின நாளிதுவே, நாம் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம். நாளிதுவே, நாளிதுவே, களி கூறுவோம். This is the day, this is the day, this is the day that the Lord has made, that the Lord has made. We will rejoice, we will rejoice and be glad in it, and be glad in it. For this is the day that the Lord has made. We will rejoice and be glad in it. This is the day, this is the day that the Lord has made. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே, என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார், நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே, என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. It's bubbling, it's bubbling, it's bubbling in my soul. I'm singing, I'm dancing, since Jesus made me whole. No folks can understand it, how can I keep it quiet? It's bubbling, 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 bubbling day and night. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷமா பாடலாமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில், அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, கரங்களை தட்டி சந்தோஷமாக பொங்குதே.
சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் ஆளுக பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷம், நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. In His presence there is fullness of joy, in His presence there is fullness of joy. My cup is overflowing, more than overflowing, fullness, blessed fullness of joy. In His presence there is fullness of joy, in His presence there is fullness of joy. My cup is overflowing, more than overflowing, fullness, blessed fullness of joy. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. ஆனந்தம், ஓ ஆனந்தம் பேரானந்தமே, ஓ ஆனந்தம் பேரானந்தமே. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க இந்த நாளிலே? வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அபக்கூக் 3:18. அது சொல்றதுக்கு முன்னால ஒரு வசனம், அதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். எப்பொழுது மகிழ்ச்சியா இருப்பேன்னா, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் இல்லாமல் போனாலும், எது இல்லைனாலும் அப்புறம் தான் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நீங்க இந்த காலை வேளையில யோசிக்கலாம், இது இல்லை அது இல்லை, இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்கு, தேவைகள் மிக பெரியதாக இருக்கிறது. நான் ஆண்டவர் நாமத்தில் சொல்லுகிறேன், எது இருக்குதோ இல்லையோ,
ஆண்டவருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது இருந்தாதான் மகிழ்ச்சி இல்லை, உலகத்தார் அப்படி இருப்பாங்க. இது இருந்தாதான் மகிழ்ச்சி, சந்தோஷம், கொண்டாட்டம். நம்மளுக்கு இது இருக்குதோ இல்லையோ, ஆண்டவர் இயேசு நம்மோடு கூடவே இருக்கிறார். 24 மணி நேரமும் கூடவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தான் தீர்மானிக்க வேண்டும், கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். சேர்ந்து எல்லாம் சொல்லாமா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். சந்தோஷமாக இந்த பாடலை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம். இந்த நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நான் மகிழ்வேன் என்று. மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பால்தளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. உணர்ந்து ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதி சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சந்தோஷத்தோட பரலோகமதி சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூர போயினும் கண்டு கொண்டான். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதி சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதி உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது மட்டும் காத்துக் கொண்டார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்து. என்னை நம்பி அவர், அவரை பார்த்து சொல்லுங்க. என்னை நம்பி அவர் அந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். கிருபை தாங்க ராஜா. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை, அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து, அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து, அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி
அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமதில் சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமது சொந்தக்காரரவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் 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 தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் என் சொந்தமாயினார். பரலோகமதில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பரலோகமதில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்ச்சி பொங்க பாடிடுவேன் மகிழ்வர உம்மை துதித்திடுவேன். மகிழ்ச்சி பொங்க பாடிடுவேன் மகிழ்வரை உம்மை துதித்திடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திர நீரே துதினாலும் ஆலயம் நிரப்பிடுவேன். எஸ் லார்ட் துதிகன மகிமைக்கு பாத்திர நீரே துதினாலும் ஆலயம் நிரப்பி. உயிருள்ளவரை உம்மை துதிப்பேன். உயர்வு தாழ்விலும் உம்மில் மகிழ்வேன். உயிருள்ளவரை சொல்றீங்களா? என்ன வந்தாலும் உம்மில் மகிழ்வேன் ஆண்டவரே. உம்மில் மகிழ்வேன். உத்தமர் நீர் என் துணையாயிருப்பீர். உத்தம பாதையில் நடத்திடுவீர். உத்தமர் நீர் என் துணையாயிருப்பீர். உத்தம பாதையில் நடத்திடுவீர். மகிழ்ச்சி பொங்க பாடிடுவீர் மகிழ்வரை உம்மை துதித்திடுவேன். மகிழ்ச்சி பொங்க பாடிடுவேன் மகிழ்வரை உம்மை துதித்திடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திர நீரே துதினாலும் ஆலயம் நிரப்பிடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திர நீரே துதினாலும் ஆலயம் நிரப்பிடுவேன். என்னாவு நான் உம்மை புதிக்கும். என் வாயும்மை பாடி மகிழும். என்னாவு உம்மை போற்றி துதிக்கும். என் வாயும்மை பாடி மகிழும். குழியில் கிடந்த என்னை கண்டீரே கண்மலையில் என்னை நிறுத்தினீரே. குழியில் கிடந்த என்னை கண்டீரே கண்மலையில் என்னை நிறுத்தினீரே. மகிழ்ச்சி பொங்க பாடிடுவேன் மகிழ்வரை உம்மை துதித்திடுவேன். மகிழ்ச்சி பொங்க பாடிடுவேன் மகிழ்வரை உம்மை துதித்திடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திர நீரே துதினாலும் ஆலயம் நிரப்பிடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திர நீரே துதினாலும் ஆலயம் நிரப்பிடுவேன். இஸ்ரவேல் துதி வாசஸ்தலமே இரவும் பகலும் ஓயாது துதிப்பேன். இஸ்ரவேலின் துதி வாசஸ்தலமே இரவும் பகலும் ஓயாது துதிப்பேன். சேனைகளின் தேவன் பரிசுத்தரே சேதமில்லா காப்பவர் நீதானே. சேனைகளின் தேவன் பரிசுத்தரே சேதமில்லா காப்பவர் நீதானே. மகிழ்ச்சி பொங்க பாடிடுவேன் மகிழ்வரை உம்மை துதித்திடுவேன். மகிழ்ச்சி பொங்க பாடிடுவேன் மகிழ்வரை உம்மை துதித்திடுவேன். துதிகன மகிமைக்கு பாத்திர நீரே துதினாலும்
பாத்திரம் நீரே. துதியினாலும் மலையும் நிரப்பிடுவேன். உம்மாலயம் நிரம்பும். உம் கிருபை அங்கே பெருகிடுமே. உம்மாலயம் மகிமையால் நிரம்பும். உம் கிருபை அங்கே பெருகிடுமே. காலமெல்லாம் களி கூற போதுமே. காலையில் நித்தம் கிருபை தேடுவே. காலமெல்லாம் கிருபை போதுமே. காலையில் நித்தம் கிருபை தேடுவே. மகிழ்ச்சி பொங்க பாடிடுவே. மகிபனே உம்மை துதித்திடுவே. மகிழ்ச்சி பொங்க பாடிடுவே. மகிபனே உம்மை துதித்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீரே. துதியினாலும் மலையம் நிரப்பிடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீரே. துதியினாலும் மலையம் நிரப்பிடுவே. மகிழ்ச்சி பொங்க பாடிடுவே. மகிபனே உம்மை துதித்திடுவே. மகிழ்ச்சி பொங்க பாடிடுவே. மகிபனே உம்மை துதித்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீரே. துதியினாலும் மலையம் நிரப்பிடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீரே. துதியினாலும் மலையம் நிரப்பிடுவே. துதிகன மகிமை. துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீரே. துதியினாலும் மலையம் நிரப்பிடுமே. துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீரே. துதியினாலும் மலையம் நிரப்பிடுவே. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சொல்றீங்களா? எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன். அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன். அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன். அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன். அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு கரங்களை உயர்த்தி ஆனந்தம் கொள்ளுவேன். அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன். அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாயினார். நீரே எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே. தாங்கி எங்கும் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன். அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன். அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். விசுவாசத்தோட நம்பிக்கையோட ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வுலக பாடுகள் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும். அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன்.
இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். கரங்களை உயர்த்தி ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆமென். அப்பா, உயிருள்ள நாள் வரை உம்மை மாத்திரம் அப்பா நாங்கள் துதிப்போம் ஆண்டவர். என் துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே, கனத்திற்கு பாத்திரர் ஆண்டவரே. வல்லமை, மாட்சிமை, மகத்துவம் அனைத்தும் உம்முடையது அப்பா. நீ ராஜரீகம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:2 சொல்கிறது, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஒரு ஆனந்த தைலத்தினாலே நிரப்ப போகிறார். ஒரு சந்தோஷத்தினால ஆண்டு முழுவதும் நம் மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவர் ஒரு கிருபையை தரப்போகிறார். ஹல்லேலூயா. நாம் தீர்மானிக்க வேண்டும், ஆண்டவரே நான் சந்தோஷமாயிருப்பேன், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பேன், என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். ஒவ்வொரு நாளும் இந்த சந்தோஷத்தினால என்னை நிரப்புங்கன்னு ஒரு வாஞ்சையோட இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் 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 துதித்து கொண்டே இருப்பேன். ஒரு தீர்மானத்தோட துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன், என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. அல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். நம்பிக்கையோட அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள்
கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. நம்பிக்கையோட சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல அதிகாரம் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் எனக்கு வலிமை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. இரவின் பயங்கரம் பகலின் நம்பும் எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலில் நம்பும் எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். என் உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலையோடு தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதில் உண்டு. விசுவாசத்தோடு ஆபத்து நேரம் என்றும் பதில் உண்டு. எனக்கு என்றும் பதில் உண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆண்டவரை துதிக்கலாமா? துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சேர்ந்து சொல்றீங்களா? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறார். ஆண்டு முழுவதும் கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். ஆமென். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது தேவையில்லை. கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கை. ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் என் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே மாட்டேன். உலகத்தை
ஜெயித்தவர் என்னுடன் இருக்கை, ஜெயம் 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 நானே. உலகத்தை ஜெயித்தவர் என்னுடன் இருக்கை, ஜெயம் 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 நானே. உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்கை, ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் 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 சந்தோஷமே, சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே. அவர் சமூகத்தில் சந்தோஷமே, இயேசுவின் சமூகத்தில் சந்தோஷமே, அவரின் சமூகத்தில் சந்தோஷமே, இயேசுவின் சமூகத்தில் சந்தோஷமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே, இந்த சந்தோஷத்தினால இந்த நாளிலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க அப்பா. இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பிரசன்னத்திலே நான் சந்தோஷித்து களி கூற எனக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. என்ன பாடுகள் வந்தாலும், என்ன நிந்தனை வந்தாலும் அப்பா, யார் என்ன சொன்னாலும் தகப்பனே அப்பா, நான் அப்பா சோகமாக இல்லாதபடி அப்பா, துக்கமாக இல்லாதபடி என் முகத்தை அப்பா களிகூற பண்ணுங்க, என் இருதயத்தை களிகூற பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய சந்தோஷத்திலே, சமாதானத்தினாலே நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. Oh, hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Praise you, Jesus. நன்றி ஆண்டவரே. பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நமக்கு நன்கு தெரிந்த வசனம், சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அதோட அவர் முடிக்கல, எங்க நீங்க செய்யாம போயிருவீங்கன்னு அவர் திருப்பியும் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அது அவர் எங்கிருந்து எழுதுறாரு? ஹாயா வீட்டுல ஜாலியா ரொம்ப ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர், ரொம்ப கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் இல்லை, ஜெயிலிருந்து எழுதுறாரு, சிறைச்சாலையிலிருந்து இந்த வாசனத்தை எழுதுறாரு. யூஸ்வலாக சிறைச்சாலை வெளியில இருக்கவங்க தான் ஆறுதல் சொல்லுவாங்க, சிறைச்சாலைக்கு போய் கவலைப்படாதம்மா சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுவேன், அந்த மாதிரி ஜாமீன் எடுத்துடலாம் அப்படின்னு. இங்கே அவர் உள்ள இருந்து நம்மளுக்கு ஆறுதல் சொல்றாரு, ஒரு கட்டளையா சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள். இந்த நாளிலே நிறைய பாவம் சொல்றோம், இது பாவம் அது பாவம். நான் சொல்றேன், நீங்க துக்கமா இருந்தீங்கன்னா இயேசு நாம தான் சொல்றேன், அது ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துது. நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் துக்கமா இருந்த நாட்கள் முடிந்து போனது, நான் சந்தோஷத்தினாலே ஆண்டவரே என்னை நிரப்புங்க, நான் சந்தோஷமா இருக்க எனக்கு கிருபை தாங்க. இங்கிருந்து நீங்க கடந்து போகும்போது ஒரு துக்கமான செய்தி வரும், ஒரு துக்கமான காரியம் நேரிடும். நம்ம உலகத்துல தான் இருக்கும், போராட்டம் உண்டு, உபத்திரம் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், அவர் உலகத்தை ஜெயித்தார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அப்படியே துக்கப்பட்டு கவலைப்பட்டு ஐயோ என்ன செய்யறதுன்னு யோசிக்காம நான் சந்தோஷமா இருப்பேன் ஆண்டவரே, என்ன வந்தாலும் ஒரு சமாதானத்தோட நான் இருப்பேன் ஆண்டவரே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோணுது. இந்த சிறைச்சாலை பற்றி சொன்னோன்னு தான் எனக்கு டக்குன்னு இதை நான் சொல்லணும்னு நான் வரல. நாங்கள் ஒரு சிறைச்சாலை ஊழியம் போவோம். அப்போ வந்து ஒரு பெண்ணை நாங்கள் சந்திக்கும் போது, ஊழியெல்லாம் முடிச்சு நாங்கள் கிளம்ப போகிறோம், சுவிசேஷனாக சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதலாக ஆண்டவரை பற்றி வார்த்தையை சொல்லிட்டு கிளம்பும் பொழுது ஒரு பெண் அங்கேருந்து எழுந்து எனக்கு ஒரு நிமிஷம் தரீங்களா, நான் ஒன்று சொல்லணும் உங்களுக்கு. நான் யோசித்தோம், ஐயோ ஏதோ திட்ட போது போல நம்மளை, ஏன்னா அவங்களாம் ஆண்டவர் அறியாத ஜனங்கள். எனக்கு வந்து சின்ன வயசுல எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, கல்யாண வயசு வந்துச்சு. எனக்கு வந்து ஒரு நல்ல பையனாக பார்த்து எங்கள் சொந்தக்காரங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒரு பிள்ளையும் பிறந்துச்சு. 2 வருஷம் குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்துச்சு அக்கா. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் என் கணவர், அவருக்கும் எந்த கெட்ட பழக்கம் இல்லை, குடிப்பழக்கம், சிகரெட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். 2 வருஷம் நல்லா எனக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை நான் என்ஜாய் பண்ணேன், நல்ல சமாதானமாக இருந்தோம். ஆனால் அந்த 2 ஆண்டுகள் முடிந்த பிறகு என்னை ஒரு நாள் சும்மா ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனார் என் கணவர். கூட்டிகிட்டு போன இடத்துல என்னையும் என் மகனையும், முதலாவதாக என் மகனை ஒரு 10,000 ரூபாய்க்கு கை மாற்றிட்டார் ஒரு நபர்கிட்ட. அதை பார்த்து என் உள்ள ஒன்றுமே முடியல, அப்படியே கத்துற ஒரு கொஞ்சம் குண்டாஸ்லாம் அப்படியே சுற்றி வந்து என்னை மிரட்டினாங்க. அப்புறம் அடுத்து இன்னொரு நபர்கிட்ட என்னை வெறும் 20,000 ரூபாய் 20,000 ருபீஸ்க்கு என்னை வந்து வித்துட்டாரு.
அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் என்னை வாங்கினவங்க இந்த ஒரு விபச்சார தொழிலில் என்னை இங்கேயும் அங்கேயும் மாநிலம் என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் கடைசியாக இந்த ஒரு பிரச்சனையில் இந்த ஒரு தொழில் செஞ்சதுனால கட்டாயத்தின் பேரில் பண்ணலன்னா அவ்வளோதான், வெட்டி சாகடிச்சிருவாங்களா. அந்த பெண் இஷ்டப்பட்டு செய்யலை, சாவடிச்சிடுன்னு சொல்லி அந்த ஒரு க்ரைமில் நான் இங்கே அடைக்கப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு இடத்துல இயேசு பற்றி எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, நான் யோசிப்பேன், அது அந்த மற்ற பிள்ளைங்கக்கிட்ட, மற்ற பெண்கள் மற்றவங்கக்கிட்ட பார்த்து இது சொல்லுது தைரியமாக, நீங்களாம் கவலைப்படாதீங்க, இயேசுவை நம்புங்க, இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு, இவ்வளோ நேரம் சொன்னாங்கல்ல அதெல்லாம் ரொம்ப கரெக்டு. எனக்கு பாருங்கள், நான் இங்கேருந்து வெளியே போனால் கூட எனக்கு யாருமே இல்லை. இப்போ என் பையன், இந்த சம்பவம் நடந்து ஒரு 6 வருஷம் ஆச்சு. நான் வெளியே போனால் கூட எனக்கு என் பையன் எங்கே இருப்பான்னு எனக்கு தெரியாது. எனக்குன்னு அப்பா அம்மா இல்லை, என் கணவர் ஒரே கணவர், அவரும் இல்லை. எனக்கு இந்த ஏசப்பா ஒருத்தர் தான் இருக்காரு. இந்த ஜெயிலே நான் ரிலீஸ் ஆகாமல் செத்தா கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும், நான் இங்கே கண்ணை மூடினா நான் அவரை பார்க்க போவேன், நான் அவரோடு நான் இருப்பேன். இங்கே இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு, ஒரு நிறைவை கொடுத்துருக்காரு. நான் அவரை என்னுடைய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அது யாருக்கும் தெரியாது. இந்த ஒரு சந்தோஷத்தோட சொன்னான். யோசித்து பாருங்க, நம்ம அந்த மாதிரி நிலைமையில் எனக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. இந்த மகளே இப்படி சொல்லும் பொழுது நம்மளுக்கு எவ்வளோ அருமையான ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கார், எவ்வளோ அருமையான உங்களுக்கு ஒரு கணவரை கொடுத்துருக்கார். கணவர் சில காரியங்களில் அவங்க தவறாக இருந்தாலும், சில கெட்ட பழக்கங்கள் இருக்குதா, ஆண்டவர் இவ்வளோ ரட்சித்த தேவன் அப்படியே விட்டுட்டு போயிடுவாரா அவங்கள? அதையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு சந்தோஷமா துதிங்க. ஆண்டவர் காரியங்களை, சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு நீங்க போதும் அப்பா. உங்க சமூகத்துல எனக்கு சந்தோஷம் ஆண்டவரே, நிறைவான மகிழ்ச்சி நீங்க தான் ஆண்டவரே, நித்திய பேரின்பம் நீங்க தான் ஆண்டவரே. யாருமே என்னை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஆண்டவரே. இந்த உலகத்துல எந்த மனிதரும் எந்த உறவுகளும் என்னை திருப்தியாக்கவே முடியாது. இயேசு மாத்திரம், இயேசுவின் சமூகத்தில் மாத்திரமே உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நிறைவு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நிறைவான மகிழ்ச்சி எனக்கு நீங்க ஆண்டவரே, என்னுடைய நித்திய பேரின்பம் நீங்க ஆண்டவரே, எனக்குரிய பங்கு நீங்க ஆண்டவரே. எனக்கு உலகத்துல வேற எந்த சுத்து சுதந்திரம் வேண்டாம், நீங்க மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. எப்போதும் அப்பா உங்களை என் முன்னால நிறுத்தி வைக்க, எந்த பாடு நிந்தை உபத்திரம் வந்தாலும் உண்மை மாத்திரம் பார்த்து வாழ அந்த மகளை சொன்ன சாட்சியை போல ஆண்டவரே என்னை திடப்படுத்துங்க ஆண்டவர். இந்த நாளிலே ஒரு ஆண்டவர் பார்த்து மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் என்னை மன்னிங்க, நான் இந்த நாள் நான் சோகமா அப்படியே மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு என் வாழ்க்கையும் மற்றும் என் குடும்பத்தார் வாழ்க்கையும் கசப்பா மாற்றுறதுக்கு என்னை மன்னிங்க. என் பிள்ளைகள் என்னை பார்க்கும் பொழுது என் தாய் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக களி கூறுவார் என்று சாட்சி சொல்ல வேண்டும் ஆண்டவரே. என் கணவர் என்னை பார்க்கும் பொழுது என் மனைவி எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பார், சோகமா இருக்க மாட்டா, மூஞ்சி உம்முன்னு வைக்க மாட்டா, சுடு மூஞ்சி மாதிரி இருக்க மாட்டா. இனிமேல உங்களை பார்த்து சொல்லக்கூடாது யாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. கரங்களை உயர்த்தி, நிறைவான மகிழ்ச்சி நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீங்க மாத்திரம் ஆண்டவரே. என்னுடைய பேரின்பம், என்னுடைய ஆனந்தம் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி, ஆராதனை உமக்கே
அவரை பார்த்து. எனக்குரிய பங்கு நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவு பகலும் பேசும் தெய்வமே, ஆலோசனை தரும் தகப்பனே, என்னோடு பேசுற தெய்வம், உங்களோடு பேச வாஞ்சிக்கிற தெய்வம். அவரோடு பேசுறீங்களா? எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்து, பரம்பரை சொத்து நீரே, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்து நீரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. எப்போதும் எப்போதும் கண் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன், எப்போதும் என் கண் முன்னே உங்களை மாத்திரம் நிறுத்தி வச்சிருக்காப்பா. என் சூழ்நிலைகள் அல்ல, மனிதர்கள் அல்ல, உங்களை மாத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விடமாட்டீர், விடமாட்டீர். வலப்பக்கத்தில் இருப்பதனால் ஒரு நாளும் அசைவுற விடமாட்டீர் ஆண்டவரே. அசைவுற விடமாட்டீர். எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். சொல்லுங்க சொல்லுங்க. எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. என் இதயம் மகிழ்கின்றது, என்னுடலும் இளைப்பாறுது, என் இதயம் மகிழ்கின்றது. ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் இந்த நாளிலே கட்டளை இடுகிறார். ஒரு இருதயத்திலே ஒரு சமாதானத்தை கட்டளை இடுகிறார். ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தே, ஜீவனே உம்மை பாடுவே, ஜீவ மார்க்கம் எனக்கு போதித்தே, ஆலோசனை தருகிற தேவனே, ஜீவனே போதிக்கிற தேவனே, உம்மை பாடுவே. என் இதயம் மகிழ்கின்றது, என்னுடலும் இளைப்பாறுது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் இதயம் இந்த நாளிலே மகிழ்கின்றது, வேதனைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என்னுடலும் உம் சமூகத்தில் மகிழ்கின்றது, மகிழ போகிறது. என் இதயம் என் இதயம்
எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நம்பிக்கையோட தைரியத்தோட பாடுங்க. முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு, உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நன்றி ஆண்டவரே, நிறைவான மகிழ்ச்சி நீங்க ராஜா, எங்களுடைய நித்திய பேரின்பம் நீங்க தகப்பனே, எங்களுடைய நித்திய பங்கு, எங்களுக்குரிய பங்கு ஆண்டவரே நீங்க, எங்கள் பரம்பரை சொத்தும் நீங்க ஆண்டவரே. இந்த நாளிலே எங்கள் இதயம் மகிழ்கின்றது, எங்கள் ஆத்துமா, இருதயம், மனசு, அப்பா, சிந்தனை உடைய சமூகத்தில் இளைப்பாறுகிறது தகப்பனே. இந்த அனுபவத்தை இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அப்பா இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீங்க தருமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மகளுக்கும் அப்பா பார்த்து கொண்டுகிற ஒவ்வொரு மகளுக்கும் சுதந்திரமாக நீங்க தர ஒரு கிருபைக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கும் நன்றி சொல்வோமா. நன்றி ஆண்டவரே, என்னை மகிழ்ச்சியினால நிரப்பினதுக்காக நன்றி. எப்பொழுதும் நான் சந்தோஷமா இருக்க போகிறேன் ஆண்டவரே. உடைய சமூகத்திலே பிரசன்னத்திலே நான் சந்தோஷமா இருக்க போற கிருபைக்காக நன்றி. எனக்கு கொடுக்க போற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உம் நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக தகப்பரே. எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க வேண்டும், எங்கள் சந்தோஷத்தை பார்க்க வேண்டும், எங்களுடைய மகிழ்ச்சியை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அக்கம் பக்கத்தார் தகப்பனே, உற்றார் உறவினர் அப்பா, எங்கள் குடும்பத்தினர் அப்பா, எங்களுக்குள் இருக்கிற இந்த சந்தோஷம் மகிழ்ச்சியை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. இதனால் ஒரு கூட்ட ஜனங்களை நான் உமக்கென்று ஆயத்தப்படுத்த எங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. அவர்கள் வந்து கேட்க உங்க சந்தோஷம் எப்படி நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க எப்பொழுதும் என்று கேட்க ஒரு சாட்சியாக எங்கள் குடும்பத்தை நிறுத்துங்க, எங்கள் சபையை நிறுத்துங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, உமக்கே எங்கள் துதிகான மகிமையை செலுத்துகிறோம். ஆமென்.